அனைவருக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் படம் குறித்த தேதியில் வர முடியலன்றதுனால நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. யாரும் வருத்தப்பட வேண்டாம். ஒரு பழமொழி இருக்குது, பூனை கண்ணை மூடிக்கிட்டு பூலோகமே இருண்டு போச்சுன்னு நினச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. இதை தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அண்ணன் படத்தை நிப்பாட்டி வைக்கிறதுனால அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு நினச்சாங்கன்னா அது அவங்களோட அறியாமை. இவங்க அண்ணனை இந்த மாதிரிலாம் பண்ண நம்ம அண்ணனுக்கு ப்ளஸ் தான், மைனஸ் கிடையாது. ஒரு தணிக்கை குழு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இந்த படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பி அது அவங்கெல்லாம் பார்த்து முடித்து யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு ரெடியாகி சைன் பண்ணுற இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது கரெக்டானு தெரியல. நிப்பாட்டி வச்சுட்டு மறுபடியும் அதில் மதம் சார் ஆல்ரெடி அதில் 21 கட்டு இருக்குன்றாங்க, மியூட் போட்டதாக சொல்கிறாங்க, ஒவ்வொன்றும் சொல்லிகிட்ருக்காங்க. பட்டு அதுக்கு மேலேயும் மதத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி அதை தணிக்கைப்படுத்தணும். மறுபடியும் நாங்கள் எல்லோரும் மறுபடியும் பார்த்து தணிக்கை குழு நிர்ணயிக்கும் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்கல்ல. ஏன் அதை முன்னாடியே சொல்லலை? கரெக்டாக எண்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த இஷ்யூவெல்லாம் கொண்டுட்டு வருவாங்களா? அதை முன்னாடியே செஞ்சுருக்கலாமே. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இன்னும் ஒரு சீனை கட் பண்ணணும், இல்லை ஒரு சீனில் நீங்கள் மியூட் போடணும், இந்த மதவாதத்தை பற்றி பேசியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்னாடியே செஞ்சு முடித்து கரெக்டான தேதியில் அந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ண கொடுத்துருக்கலாமே. ஏன் அதை செய்யலை? கடைசி வரைக்கும் நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறாங்கன்னா இது வேணும்ட்டே செய்கிற மாதிரி தான் இருக்குது. கோர்ட்டில் போய் அதான் ஜட்ஜே கேட்குறாரு, நீதிபதியே கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? யூஏ சர்டிஃபிகேட்டே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ண ஒரு விஷயத்துக்கு எதுக்காக நிப்பாட்டி வைக்கிறீங்கன்னா, அவங்க தணிக்கை குழுவில் இருக்கிற தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் 10 நாள் அதே டேட்டில் தான் பண்ணணுமா? ஒரு 4 நாள் தள்ளி கழித்து பண்ணால் ஆகாதா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தள்ளி தான் வரணும், உங்கள் பராசக்தி படம் ஓடணுன்றதுக்காக இதை ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிக்கங்க. எங்கள் அண்ணன் படம் எப்போ வந்தாலும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான். அதுக்கு எல்லா தொண்டர்களும் இருக்கிறாங்க, ரசிகைகளும் இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அண்ணனுக்கு இந்த மலேசியா நிகழ்ச்சியை பார்த்த பிறகுமா தெரியல, உலகம் ஃபுல்லாக அவரோட ரசிகைகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வீக் டேஸ் ஆனாலுமே நேற்று ஆக்சுவலி முந்தா நேற்று அவங்க வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது அவங்க அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க வேலைக்காக பெர்மிஷன் இதெல்லாம் வாங்கி அந்த படத்துக்கு போகிறதுக்காக டிக்கெட்டை வாங்கியிருப்பாங்க. இப்போ இன்றைக்கி அந்த டிக்கெட்டை ரிட்டர்ன் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி மட்டுமே வேர்ல்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு திருப்பி அனுப்பிச்சிருந்தாங்கன்னா இதை ஒரு பெரிய விஷயமாக அங்கே அண்ணன் ஒவ்வொரு வீட்லேயும் பேசும் பொருளாக இருப்பார். என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயுமே அண்ணனை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் அண்ணனோட வளர்ச்சி. இவங்க நினச்சிட்ருக்காங்க அண்ணனை ஸ்டாப் பண்ணிடலாம், இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் எல்லாமே அதை அண்ணனை முடக்கிடலான்னு நினைக்கிறாங்க. இது அது அவங்களோட அறியாமல் இது அண்ணனுக்கு ப்ளஸ்ஸாகவும் வெற்றியாகவும் தான் போகும். இந்த ஜீ தமிழில் இந்த ஆடியோ லான்ச்சை ஒளிபரப்பு பண்ணும்போது எத்தனை வீட்டில் அது ஒரு வீடியோவாகவே நிறைய வீடியோஸ் இணையதளத்துலேயும் எல்லாத்துலேயும் யூடியூப்லேயும் வந்துக்கிட்டு இருந்துச்சு. எத்தனை பேர் அந்த கடைசியில் வர அந்த ஒரு 2-3 செகண்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் அண்ணனை காட்டி அந்த ஒரு பாட்டு போடும்போது எமோஷ்னல் ஆகி எத்தனை தாய்மார்களும் தங்கைமார்களும் அழுதுருக்காங்கன்றது அதுவே இணையதளத்தில் வீடியோஸுங்கெலாம் நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ எமோஷ்னலாக கனெக்டான ஒருத்தர் படத்தை நீங்கள் தள்ளி வைக்கிறதுனாலையோ இல்லை அவர் படம் தள்ளி வரதுனாலையோ அவரோட வளர்ச்சியையும் அவரோட வெற்றியையும் நீங்கள் தடுத்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எல்லாருமே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கோம். ஈவன் நானுமே அந்த சீனுக்கெலாம் அந்த டைமுக்கெலாம் நான் அழுதேன், லிட்ரலி அழுதேன். அப்போது அந்த அளவுக்கு நாங்கள் அண்ணனோட கனெக்ட் ஆகியிருக்கோம். இப்போ அவங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் தொண்டர்களும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் சாதாரண மனிதர்கள் அவரை விரும்புகிறவங்க, அவர் படத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க, அவரை பார்த்ததுமே அந்த கரிஷ்மானால் அப்படியே அந்த ஃபேஸை பார்த்தாலுமே ஒரு ஹாப்பியாக வர ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி சந்தோஷப்படுற அம்மாமார்களும் தங்கைமார்களும் அழுதுருக்காங்க.
அப்போ அவங்கெல்லாம் இப்போ பேச மாட்டாங்களா? இது வந்து அவங்க நாலேஜுக்கு இது வேணும்ட்டே பண்ணுறாங்க, இது வரக்கூடாது, படம் வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க, என் பிள்ளைக்கு துரோகம் விளைவிக்கணும்னு பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு 4 வாரத்தை பேச மாட்டாங்களா வீட்டில் உட்காந்துட்டு? இதெல்லாம் அண்ணனுக்கு ப்ளஸ்ஸு தான், மைனஸ் கிடையாது. யாரும் வருத்தப்படாதீங்க. கூடிய சீக்கிரம் நாளைக்கு தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னவாக இருக்கட்டும், அண்ணன் படம் நமக்கு எப்போ வருமோ அதுதான் பொங்கல். நம்மளோட செலிப்ரேஷன் அதுதான். அண்ணன் படத்தை கொண்டாடுவோம், நல்லா என்ஜாய் பண்ணி அந்த வரட்டும். ஒரு நாளைக்கு தீர்ப்பில் நாளைக்கே ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்லை 10 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலும் சரி, மேபி அவங்களுக்கு பயமாக இருக்கும், ஒரே டைமில் வந்துச்சுன்னா பராசக்தி ஓடாது அப்படின்ற ஒரு பயத்தில் கூட பண்ணலாம். பரவாயில்ல, பண்ணட்டும். 10 நாள் கழித்து வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் அண்ணன் படம் தான் நமக்கு பொங்கல் செலிப்ரேஷன். அதை நம்ம கொண்டாடி தீர்த்துருவோம். ஓகேங்களா? யாரும் வருத்தப்படாதீங்க, பொறுமையாக இருப்போம். வெற்றி நிச்சயம் நமக்கு தான். அண்ணன் சொன்ன மாதிரி வெற்றி நமக்கு தான் நிச்சயம். அண்ணனை யாராலும் தடுக்க முடியாது. அண்ணன் வளர்ச்சியையும் அவரோட வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி சூழ்ச்சிகள் பல நடக்கட்டும், அதையெல்லாம் வென்று அண்ணன் 2026 சிஎம் சீட்டில் உட்காருவாருன்றதில் 100% நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் நம்புவோம். வெற்றி நிச்சயம். நன்றி.